வணக்கம் மக்களே. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய 100 சீரிஸ் நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோல 2 சீரிஸ் ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோல நான் 2 சீரிஸ் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். அந்த 2 சீரிஸுமே ஹைலி ரெக்கமெண்டட் என் சைட்ல இருந்து. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா தாராளமா நம்பி பார்க்கலாம். ஸோ அந்த 2 சீரிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சீரிஸ் தி லாஸ்ட் கிங்டம். இதுல மொத்தம் 5 சீசன் 46 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம்ல இருக்கும். ஸோ இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது. இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் சப்டைட்டில்ஸ் அவைலபிளா இருக்குது. அண்ட் இந்த சீரிஸ் நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த சீரிஸோட கதை உத்ரடா பெபன்பர்க் இந்த கேரக்டரை மையமா வச்சுதான் கதை அப்படின்றது நகரும். ஸோ இந்த கேரக்டர் பிறக்கிறப்போ ஒரு சாக்ஷனா பிறக்கிறான், வளர்றப்போ டேன்ஸா வளர்றான். பட் இவனோட பர்த் ரைட்டை திரும்ப பெறதுக்காக அவன் எந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறான் அண்ட் சாக்ஷன்ஸ்க்கும் டான்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த போர் அப்படின்றது எந்த மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்துது அண்ட் இவரோட லைஃப்ல அது எப்படி பாதிக்குது அப்படின்றத வந்து இந்த சீரிஸோட கதையா நமக்கு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வைக்கிங் ஸ்டோரியும் இந்த சீரிஸோட ஸ்டோரியும் சிமிலரா தான் இருக்கும். பட் டைம் லைன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி இந்த உத்ரடா பெபன்பர்க் சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் இதுல ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். அண்ட் இந்த சீரிஸ் பத்தி சொல்லணும்னா ரொம்பவே விறுவிறுப்பா போகக்கூடிய ஒரு தரமான சீரிஸ். அதுல போர்க்காட்சிகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அந்த போர்க்காட்சிகளை அவங்க காட்சிப்படுத்தின விதமே வந்து அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வைக்கிங்ஸ் அண்ட் தி லாஸ்ட் கிங்டம் இந்த 2 சீரீஸ்லுமே வந்து வார் சீக்வன்ஸ் அப்படின்றது தெரிக்க விட்டுருப்பாங்க. அதுல பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தி லாஸ்ட் கிங்டம் தான் செமையா இருக்கும். அண்ட் வைக்கிங்ஸ்மே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியஸ் தான். பட் உங்களுக்கு வைக்கிங்ஸ் நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, தி லாஸ்ட் கிங்டம் பார்க்கணும்னா கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த சீரிஸோட கேரக்டர்ஸா இருக்கட்டும், இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. அதில் நடிச்ச எல்லாருமே வந்து செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. செம்ம எங்கேஜிங்கான திரைக்கதை. ஸோ தாராளமா இந்த சீரிஸை நம்பி பாருங்க, வேற லெவல் பண்ணும். அடுத்த சீரிஸ் கிங்டம். இது கொரியன் சீரிஸ். மொத்தம் 12 எபிசோட்ஸ், 2 சீசன் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 45ல இருந்து 55 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம்ல இருக்கும். ஸோ இந்த சீரிஸ்க்கும் தமிழ் டப்பிங் கிடையாது. இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் சப்டைட்டில்ஸ் அவைலபிளா இருக்குது. அண்ட் இந்த சீரிஸை நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த சீரிஸோட கதை ஒரு நாட்டோட ராஜாவுக்கு திடீர்னு ஒரு வினோதமான நோய் ஏற்படுது. அந்த வினோதமான நோய் ஒரு நாட்டையே வந்து ஜாம்பிசூல் உலகமா மாத்திருது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த நாட்டோட பிரின்ஸ் அப்பாவுக்கு என்ன நடந்தது, ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தன் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் அவர் எப்படி காப்பாத்துறாரு, இதுக்கு நடுவுல சில பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசிஸ் இருக்கு, அதையும் அவர் எப்படி எதிர்கொள்றாரு அப்படின்றதான் இந்த சீரியஸோட கதை. ஸோ இந்த சீரியஸ் பொறுத்தளவுக்கு நீங்க ஒரே சிட்டிக்குள்ள உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சம த்ரில்லிங்கா போகக்கூடிய தரமான சீரியஸ் இந்த கிங்டம். கொரியன்ஸ் செஞ்ச சம்பவங்கள்ல இதுவும் ஒண்ணு. அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பீரியட் டிராமாக்குள்ள ஜாம்பி அப்படின்ற அந்த கான்செப்டை உள்ள வச்சு அண்ட் அதுக்குள்ள பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருப்பாங்க. அண்ட் சில சீன்ஸ் எல்லாம் மிரட்டலா இருக்கும். கண்டிப்பா உங்களை எட்ஜ் ஆஃப் த சீட்ல வைக்கக்கூடிய தரமான சம்பவங்கள் இந்த சீரியஸ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த சீரியஸை ட்ரை பண்ணுங்க. இதுவரை பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த சீரியஸை ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த 2 சீரியஸோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா தி லாஸ்ட் கிங்டம் 8.5 அண்ட் கிங்டம் வந்து 8.3. ஸோ இந்த 2 சீரியஸுமே என்ன பொறுத்தளவுக்கு ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ இதுவரை நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களை செம்மையா என்கேஜ் பண்ணும். ஸோ மற்றும் ஒரு சூப்பரான 2 சீரியஸோட ரெக்கமெண்டேஷன்ல அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.